the Lord. போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலனில்லையே. போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலனில்லையே. சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து காத்திடுவே. சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து காத்திடுவே. அனுதின அபிஷேகம் ஈந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுவே. அனுதின அபிஷேகம் ஈந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுவே. காரிருள் நிறைந்த உலகினில் கடந்து முன்னேற எனக்கு வழி இல்லப்பா. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்க பண்ணுங்க. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழி இல்லையே. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழி இல்லையே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுவே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுவே. அனுதின அபிஷேகம் ஈந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுமே. அனுதின அபிஷேகம் ஈந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுமே. மறுபடியும் அனுதின அபிஷேகம் ஈந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை தட்டி சோத்திரிக்கிறோம். போராட்டம் நிறைந்த இந்த உலகத்துல எங்களுக்கு நீங்க தான் துணை. நீங்க இல்லாட்டி எங்களுக்கு துணை இல்லை. நல்ல கையை தட்டி ஆமென். போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலனில்லை. கை நல்ல கை தட்டி. போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலனில்லையே. சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து காத்திடுவே. சத்திய ஆவி நித்திய ஜீவன் புது பலனீந்து காத்திடுவே. அனுதின அபிஷேகம் ஈந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுவே. அனுதின அபிஷேகம் ஈந்திடும் ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே. அற்புதமாய் என்னை நிரப்பிடுவே. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழி இல்லை. பாடுங்க. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழி இல்லையே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுவே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுவே. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழி இல்லையே. காரிருள் நிறைந்த உலகினிலே கடந்து முன்னேற வழி இல்லையே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுவே. சத்திய வெளிச்சம் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து நடத்திடுவே. போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலனில்லை. அல்லேலூயா. போராட்டம் நிறைந்த உலகினிலே போராட எனக்கு பலனில்லை. சத்திய ஆவி நித்திய
அபிஷேகம் நீங்கிடும். ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே அற்புதமாய் என்னை ஆமென். அனுதின அபிஷேகம் நீங்கிடும். ஆண்டவரே உம்மை அண்டி வந்தே அற்புதமாய் என்னை நிரப்பிடுமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே அனுதின அபிஷேகம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மல்கியா 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்கிற வார்த்தையை தேவன் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்து தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற வார்த்தை. அந்த நீதியின் சூரியன் உதிக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்கம்ப்ளீட்டுகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை முடித்து தீர்ப்பார் என்று சொல்லி யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-13 சொல்லப்பட்டபடி சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் அந்த சூரியன் தீவரிக்காமல் அஸ்தமிக்க தீவரிக்காமல் நடுவானில் அன்றைக்கு நின்று இஸ்ரவேலர்களுக்கு ஒரு முழுமையான ஜெயம் தருகிற வரைக்கும் அந்த சூரியன் உதித்து கொண்டே இருந்தது. அதுபோல இந்த புதிய ஆண்டிலே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அரைகுறையானவைகளை எல்லாவற்றையும் சரி செய்யப்பட வேண்டுமானால் அந்த நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நீதியின் சூரியன் உதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு நிபந்தனையோடு வருகிறது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சபையில் வர்ற எல்லா மேலே இந்த நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லல. அந்த வார்த்தைகளுக்கும் அந்த வசனங்களுக்கும் ஆட்கொள்ளப்பட்டு உட்படுகிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் உரிதாக இருக்கிறது என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதிலே தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு சூரியன் உதித்தது என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறோம். சிங்கக்கபியிலே தானியேலை போட போகிறார்கள். தானியேலின் கதை முடிய போகிறது. தானியேலின் காரியம் அவ்வளவுதான் என்கிற ஒரு நெருக்கடி வந்தது. சூரியனும் அஸ்தமித்தது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் தானியேல் 6:19 காலமே கிழக்கு வெளுத்தது என்ற அந்த வார்த்தை தான் நீதியின் சூரியன் தானியேலுடைய வாழ்க்கையில உதித்ததற்கான ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஒரு பெரிய நம்பிக்கையோடு ராஜா சிங்கக்கபிக்கு முன்னாக போய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்ட அந்த வார்த்தை தான், நீ ஜெபம் பண்ணுவியே, நீ கர்த்தரை நோக்கி எப்பொழுது ஜெபம் பண்ணுவியே, நீ ஜெபம் பண்ணின ஆண்டவர் உன்னை காப்பாத்தினாரா என்று அவன் கேட்டபோது அந்த கெபியிலிருந்து ஒரு கம்பீர சத்தம் வருகிறது. ஆம் ராஜாவே, அவரை நோக்கி ஜெபித்த என்னை அவர் காப்பாற்றினார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. சிங்கங்களின் வாய்களை தூதர்களை அனுப்பி கட்டி போட்டார். என்னை கர்த்தர் காப்பாற்றினார், என் காரியத்தை ஜெயமாக்கினார் என்று சொல்லி அந்த தானியேல் சொன்னான். காரணம் என்ன? தானியேலின் வாழ்க்கையில் இருந்த அந்த ஜப ஜீவியம். அந்த ஜபத்தை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். ஜபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவது எளிது, ஜபத்தின் பிரசங்கத்தை கேட்பது எளிது. ஆனால் ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இந்த கால வேளையிலே நீதியின் சூரியன் உங்கள் மேல், என் மேலும், நம்முடைய குடும்பத்தின் மேலும், சபையின் மேலும், ஊழியங்களின் மேலும், நம்முடைய வாழ்க்கையின் மேலும் இந்த நீதியின் சூரியன் உதிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். தானியேல் 6:10 இப்படி சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்ற இந்த வார்த்தையை தான் நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம்.
இதுவரைக்கும் தானியேலின் 4 ஜெபங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 5வது தானியேலுடைய ஒரு ஜெபத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெப ஜீவியம் இருக்க வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் ஜெயமே இல்லை. ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? ஜெபம் என்றால் நாம் தேவனோடு பேசுவது, தேவனும் நம்மோடு பேசுவது தான் ஜெபம். நாம் தேவனோடு பேசுவது மட்டும் ஜெபம் அல்ல, நாம் தேவனோடு பேசுவதும் தேவன் நம்மோடு பேசுவதும் தான் ஜெபமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிற எவனும் ஜெபிக்க மாட்டான். இப்ப வீட்டில் பாருங்க, ஒரு ஆள் ஜெபிக்கவே இல்லைன்னா கட்டாயம் தீர்க்க தரிசனமே தேவையில்லை, அவர் பாவம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தான் அவரால் ஜெபம் பண்ண முடியல. அந்த ஜெப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜெப வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை, ஜெபம் போர் அடிக்குது, ஜெபம் பாவக்காயை போல கசக்குதுன்னா எந்த விதமான முகாந்தரம் இல்லை, அவர் எங்கேயோ தவறு செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு ரகசிய பாவத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். பாவம் அவருக்குள் இருக்கிறது, அந்த பாவம் அவரை ஜெபம் பண்ண விடாமல் தடுக்கிறது என்று ஒரு ஊழியர் சொல்லுகிறார். உண்மைதானே? ஜெபிக்கிற ஒருவனுக்குள் பாவம் வர வாய்ப்பில்லை, சோத்திர பாவம் செய்கிற ஒருவனுக்குள் ஜெப வாஞ்சை வர வாய்ப்பில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கையா ஜெபியாத வாழ்க்கையா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்க தெரிந்தவனே ஜெயிக்க தெரிந்தவனாய் இருக்கிறான். ஒருவனுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற வேண்டுமானால் அவன் ஜெபிக்கிறவனாகத்தான் இருக்க வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று தானியேல் 6 கடைசி வசனம் ஏன் சொல்லுகிறது? தானியேல் ஜெபிக்கிற மனிதன், ஆகவே அவன் ஜெயிக்கிற மனிதனாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பலத்தை கொண்டு நாம் ஜெயிக்க முடியாது, நம்முடைய ஜெபத்தை கொண்டே நாம் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சோத்திரிக்கிறோம், ஆனுவல் எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய நிலைமையில் இருக்கிறீர்கள். மாணவர்கள் சோத்திரிக்கிறோம், அது செமஸ்டர் எக்ஸாமோ அல்லது உங்கள் ஸ்கூலுடைய ஆனுவல் எக்ஸாமோ அல்லது சோத்திரிக்கிறோம் எந்த எக்ஸாமை நீங்க எழுத போறீங்கனாலும், நீங்க சோத்திரிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஜெயத்தை தர வேண்டுமானால் நீங்க படிக்கிற படிப்பை வச்சு ஜெயம் இல்ல, நீங்க படிக்கிற உண்மைதான். அதே நேரத்தில் ஜெபத்தோடு சேர்ந்து உங்கள் படிப்பு இருக்குமானால், ஜெபத்தோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய பாடங்களை படிக்கிற ஆளாயிருப்பீர்களானால் கட்டாயம் ஒரு ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கையை நல்லா தட்டி வாயை திறந்து மாணவ பிள்ளைகள், ஆகவே சோத்திரிக்கிறோம், ஜெபம் இல்லாம நீ ஜெயத்தை கண்ணில் கூட காண முடியாது. சோத்திரிக்கிறோம் சொல்லுகிறேன் பாருங்க, பொதுவான இடங்களில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் நமது தனி ஜெபத்தின் சோத்திர தொடர்ச்சியா இருக்கணும். இதை கொஞ்சம் கவனிங்க. நிறைய நேரம் நம்ம சபையில வந்து ஜெபிக்கிறோம், இந்த 40 நாள் ஜெபத்தில் கூட வந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் சபையோடு முடிந்துடக்கூடாது. பொதுவான இடங்களில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் உங்கள் தனி ஜெபத்தின் தொடர்ச்சியா மாறணும். என்னென்ன ஜெபங்களை பண்றீங்களோ அது உங்களுடைய ரொட்டீன் பிரேயர்ல அந்த ஜெபம் தொடர்ந்து நடக்கணும். சோத்திரிக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை ஜெயம் உள்ள வாழ்க்கையா மாறும். அருமையானவர்களே, அலப்பும் ஜெபத்தை விட கருத்தான ஜெபம் ரொம்ப அவசியம். பாருங்க, இந்த அலுப்பு சோத்திரிக்கிறோம், அலப்பும் ஜெபத்தை விட கருத்தான ஜெபம் அவசியம். சரீர வாழ்வுக்கு ஆகாரமும் சுவாசமும் எவ்வளவு அவசியமோ அதுபோல ஆத்ம வாழ்வுக்கு ஜெபமும் வேதமும் அவசியமா இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, சரீர வாழ்வுக்கு ஆகாரமும் சுவாசமும் எவ்வளவு அவசியமோ அதுபோல ஆத்ம வாழ்வுக்கு வேதமும் ஜெபமும் மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. Prayer house shall be a power house. சோதரிக்கிறோம், ஜெபிக்கிற ஒரு வீடு தான் சோதரி வல்லமையான வீடா இருக்கும். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் வல்லமையான ஜெபம். Prayer house shall be a power house. உங்க வாழ்க்கை வல்லமை உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டுமானால் ஜெபம் ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தானியேலுடைய வாழ்க்கை ஜெபிக்கும் வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் நம்மளோட பேசிட்டே வர்றார். நிறைய பேர் பாட்டு இன்ட்ரெஸ்டாக பாடிடுறாங்க, ஆராதனை பண்ணிடுறாங்க. ஆனால் முட்டி போட்டு 1 மணி நேரம் தனி ஜெபம் பண்ண முடியலன்னா நீங்கள் வல்லமையற்ற கிறிஸ்தவங்க தான்.
இன்னைக்கு பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஆராதனை, 24 மணி நேரம் ஆராதனை, 6 மணி நேரம் ஆராதனை, பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இன்னைக்கு ரொம்ப ஆராதனை நான் ரொம்ப விரும்புகிறேன். பரலோகத்துக்கு போன பிறகும் ஆராதனை ஊழியம் தான் நடக்க போகுது. ஆராதனை குறித்து நான் தவறாக நான் எண்ணுகிற ஆள் இல்லை. பட் சேம் டைம் ஆராதனை பண்ணுறேன்னு கும்பலில் பாட்டு பாடிவிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்களும் ஆண்டவரும் என்கிற அந்த அமைப்பிலே முழங்கால் படியிட்டு ஒருவனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கை வல்லமேற்ற வாழ்க்கையாக இருக்கும். ஜெபம் ரொம்ப முக்கியம். தானியேலுடைய வாழ்க்கையில் ஏன் அந்த சூரியன் உதித்தது? தானியேலுடைய காரியம் ஏன் ஜெயமா இருந்தது? தானியேலுடைய 5வது ஜெபம் என்னென்றால் 3 வேளையும் ஜெபிக்கிறவன் தானியேல். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை குறித்து நான் பார்க்கிறோம். அவன் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தானியேல் 6:10 இப்படி சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் 3 வேளையும் ஜெபம் பண்ணி என்று பைபிள் சொல்லுகிறது. பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. ஒரு ஊழியர் கேட்கிறார், ஒரு நாளில் 3 முறை உணவு அருந்த உனக்கு நேரம் கிடைக்கும் என்றால் 3 முறை ஜெபிக்க உனக்கு நேரம் கிடைக்காதிருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியை ஒரு ஊழியர் எழுப்புகிறான். 3 வேளையும் சோறு தின்ன உனக்கு நேரம் கிடைக்குது, ஆனா 3 வேளை உனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை என்று சொன்னால் அது எப்படி என்று ஒரு கேள்வி எழுப்புகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலையானா வயிறு பசிக்குது, மதியானமானா வயிறு பசிக்குது, மதியானம் தானே சாப்பிட்டோம் நைட்டு விட்டுருவோன்னா நைட்டுக்கும் பசிக்குது. அப்போ 3 நேரமும் பசிக்குது, சாப்பாட்டில் கை வைக்கிறோம். ஆனால் 3 நேரம் ஜபிக்கிறதுக்கு உனக்கு என்னல்ல டைம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி? தேவனுடைய பிள்ளைகளே, நீ உன் ஜப வாழ்க்கையில தோல்வி அடைவாயானால் உன் வாழ்வின் எல்லா இடங்களிலும் நீ தோல்வி அடைவாய். கவனிக்கணும், ஜப வாழ்க்கையில ஒரு விசுவாசி தோல்வி அடைகிறாரானால் அவர் எல்லா வாழ்விலும் என்ன அடைவாருங்க? தோல்வி அடைவார். நம்முடைய ஜீவியத்தை தோல்வி உள்ளதாய் ஆக்கும்படிக்கு, கவனிங்க, உங்க ஜீவியத்தை தோல்வி உள்ளதாய் ஆக்கும்படி பிசாசானவன் தாக்க முயற்சி எடுக்கும் முதல் அம்சமே உங்க ஜெபம் ஆகும். சோதரிக்கிறோம். இந்த வார்த்தை கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜீவியத்தை நல்ல தோல்வி உள்ளதாய் ஆக்கும்படிக்கு பிசாசானவன் தாக்க முயற்சிக்கும் முதல் அம்சமே நம்முடைய ஜெபமே ஆகும். உங்க வாழ்க்கைய தோக்கணும், நீ தோத்து போகணும் அப்படின்னு பிசாசு முயற்சி எடுத்துட்டான்னா அவன் முதல்ல கையை வைக்கிறது உங்க ஜெபத்துல தான் கையை வைப்பான். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அடுத்தது. நீ சபைக்கு வர்றது, பாட்டு பாடுறது, ஆராதிக்க வர்றது, அதெல்லாம் நெக்ஸ்ட் தான். மொத உங்க 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 வாழ்க்கை தோல்வியா மாறணுமா, அவன் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறதே உங்க ஜெபத்தை தான். உங்களை ஜெபிக்காத ஆளா பிசாசு மாத்திட்டானா மற்றதெல்லாம் ஈஸியா தூக்கி ஊதி கடாசிடுவான். உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை ஊதி கடாசிடுவான். ஜெபிக்காத ஆளா உங்களை மாத்துவான். அங்கதான் பிசாசு முதல்ல கையை வைப்பான். சோத்திரிக்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில பாருங்க, பிசாசு நாடா இந்த தானியேல் உயர்ந்துகிட்டே போறான். ராஜா அவனுக்கு சிபாரிசு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளாம் பிரதானிகளா இருக்கிறோம், நம்ம மேல ராஜாவுக்கு அக்கறை இல்லை. ஆனா இந்த தானியேல் அவன் எங்கிருந்தோ எருசலேம்ல இருந்து வந்திருக்கிறவன், ஒரு அடிமையா வந்திருக்கிறவன். நம்ம சோதர தானியேலுடைய அவனுக்கு மட்டும் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. நமக்கு இந்த ராஜா சப்போர்ட்டே பண்ணல. இதுவும் ராஜாவுடைய சொந்தக்காரங்களா நம்ம இருக்கிறோம், ராஜாவுக்கு வேண்டியப்பட்ட ஆட்களா இருக்கிறோம், நாமெல்லாம் பாபிலோன்ல இருக்கிற ஆட்களா இருக்கிறோம். நமக்கு அவர் முறைப்படி செய்யணும். ஆனா இந்த ராஜா நமக்கு செய்யாம எல்லாத்தையும் யாருக்கு செய்யறாரு? இந்த தானியேல் செய்றார். இந்த தானியேலை ஒழிச்சு கட்டணும். எப்படி ஒழிச்சு கட்டுறது, எப்படி ஒழிச்சு கட்டுறது, இந்த தானியேலை என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. அப்பதான் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்னா, தானியேல் 6:5 அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை, கவனிக்கணும், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயம்னு பைபிள் இருக்குது, தமிழ் பைபிள் இருக்குது, வேத விஷயத்திலே இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஜப விஷயத்திலே இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. கொஞ்சம் கவனிங்க, அத 2 வார்த்தை அங்க போட்டிருக்கிறோம். வேத விஷயம் தமிழ் பைபிள் இருக்கு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல ஜப விஷயத்திலே. குற்றப்படுத்த முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய
அவனை வேறு ஒன்று என்னப்படுத்த முடியாது, குற்றப்படுத்த முடியாது என்று அதற்கு சம்பந்தமா முகாந்திரத்தினான். டேய், இந்த தானியேலை ஓய்ச்சி கட்டுனா அந்த ஜெபிக்கிறான் பாரு, எந்நேரமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு, அந்த ஜெப விஷயத்துல கைய வைக்கணும்டா. சபையே, உனக்கு சத்தியம் புரியுதா? உனக்கு செய்தி விளங்குதா? உனக்கு அவன் ஜெபிக்கிறதிலிருந்து அவனை தூக்கிடணும், ஜெபிக்காத ஆள அவனை மாத்திரணும், அவனை ஜெபிக்காம விட்டவனை செய்யணும். இதை செஞ்சிட்டா இந்த தானியேலை ஓய்ச்சி கட்டிடலாம், தானியேலை ஓய்ச்சி கட்டிடலாம், தானியேலை முடிச்சிடலாம், கதையை முடிச்சிடலாம். நீங்க மற்றபடி நீ வேற வேற எந்த காரியத்தை செய்தாலும் தானியேலை ஒழிக்க முடியாது. தானியேலை ஒழிக்க வேண்டுமா? அவங்க கண்டுபிடிச்சாங்க, அந்த ஜெப விஷயத்தில், அந்த வேத விஷயத்தில் அவனை குற்றப்படுத்தி, அதில் அவனை குற்றவாளியா நிறுத்தி, அதில் அவனை சங்கடப்படுத்தி, அவனை ஜெபிக்க விடாம ஆக்கி, அவனை ஆக்கிட்டோம்னா அவனை ஒழிச்சு கட்டிடலாம், அவனை ஒழிச்சு கட்டிடலாம். அன்னைக்கு தானியேலை ஜெப விஷயத்தில் ஒழித்து கட்ட சாத்தானை தந்திரம் பண்ணது போல, இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவரை குறித்தவன் எண்ணுகிறான். இந்த குடும்பத்தை எப்படி கவிழ்ப்பது, இந்த விசுவாசியை எப்படி நிர்மூலமாக்குவது, இந்த குடும்பத்தில் எப்படி வியாதியை கொண்டு வருவது, எப்படி பிரச்சனையை கொண்டு வருவது. அவன் ஒரே பிளான் தான் வச்சிருக்கான், உங்களை ஜெபிக்காத ஆளா மாத்திரணும், உங்களை ஜெபிக்காத ஆளா மாத்திரணும். அது நிறைய பேர் பாருங்க, ஒரு ஆள் தோக்க போறாரு, ஒரு ஆள் கீழே விழ போறாருன்னா அடையாளம், அவன் ஜபத்துக்கு முக்கியம் கொடுக்க மாட்டான், ஜப கூட்டத்துக்கு வரமாட்டான், ஜபத்துக்கு சொன்னா வேலை இருக்குன்னு ஓடிக்கினே இருப்பான், ஜபத்திற்கு 1000 சாக்கு போக்க சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவனை ஒரு டூரு கூட்டின்னு போங்க, ஆளாம் வந்து பேக மாட்டின்னு வந்து நிற்பான். ஊர் கதையை பேச சொல்லுங்க, முதலாம் வந்து நிற்பான். ஆனால் அவனை ஜப கூட்டத்தில் வந்து முட்டி போட சொல்லுங்க, அந்த ஃப்ரெண்டு கூட்டான், இந்த ஃப்ரெண்டு கூட்டான், அவன் கூட்டான், இவன் கூப்பிட்டான்னு ஓடுவானு. நான் சொல்கிறேன், ஜபத்திற்கு ஒருத்தன் ஓடுறான், ஆனால் உலக காரியத்திற்கு வந்து உன் பக்கத்தில் வந்து நின்று 32 பல்ல சிரிச்சுன்னு காட்டுறான்னா அவன் தேவையே இல்லை. நமக்கு சோத்திருக்கிறோம், ஏனென்றால் அவனால் ஒன்றுமாக போகிறதில்லை. இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கை தோல்வி உள்ளதாய் மாற்ற வேண்டுமானா சாத்தான் கை வைக்கிற இடமே உன்னுடைய ஜபத்தின் மேல கையை வைக்க. ஆனா ஜபத்து மேல கையை வைக்க பிசாசு பிளான் போட்டான், சிங்கக்கபியை காட்டி பிளான் போட்டான். ஆனா தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் கூட நம்மளை ஜெபிக்க கூடாத ஆளா மாத்தணும்னு சொல்லி பிசாசு பிளான் போடுறான். அவன் நினைத்து அவன் ஜெபித்ததை அவன் விடவே இல்லை. ஹல்லேலூயா! அவன் ஜெபிக்கிறதை விடவே இல்லை. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா! ஒரு பக்கம் பிசாசு உங்களை ஜெபிக்க விடாம ஆக்குவான், ஆனா கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைக்கும்படி நடத்துறார். அப்படியே ஜி மேஜர். ஹல்லேலூயா! ஆமென். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானி சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானி சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஐயா, சாத்தானி சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அடலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அடலாக்கோ, அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ, ஆவியான எங்களன் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்களன் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.
தானியேலை அவனை ஜெபிக்காத ஒரு ஆளா அவனை மாத்திட்டோம்னா தானியேலை வீழ்த்திடலான்னு அவங்க பிளான் போட்டாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, தானியேல் அந்த தடைகளை மீறி அவன் ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் தெரிஞ்சுக்கணும், அப்போ நான் ஜெபிக்கலைன்னா என் வாழ்க்கை தோல்வியா மாறிடும். நான் எதுக்கு சோத்திரிக்கிற பேலன்ஸ் வைக்கணும் இல்லையோ, ஜெப விஷயத்தை நான் பேலன்ஸ் வைக்கவே கூடாது. இந்த நாளில் நான் ஜெபிக்கணும். சபையில் ஜெப நாள் அறிவிச்சிருக்காங்க, ஓடி போய் நான் முட்டியை போடணும். ஏன்னா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்னை காப்பாற்ற போறதில்ல, என் மூல அறிவு என்னை காப்பாற்ற போறதில்ல, நான் ஓடி ஓடி உழைக்கிறது காப்பாற்ற போகிறதல்ல, அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் என்னை காப்பாற்ற. தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணா. ஏன் 3 வேளை ஜெபம் பண்ணா? ஏன் காலையில் ஜெபம் பண்ணா? ஏன் மதியானம் ஜெபம் பண்றான்? ஏன் ராத்திரி ஜெபம் பண்றான்? 91 சங்கீதம் 5:6 இப்படி சொல்லுகிறது, இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கிற அம்புக்கும் மத்தியானத்தில் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு என்ன செய்யாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். அப்ப பாருங்க, பகலில் பறக்கிற அம்பு, இது காலை நேரத்தை காட்டுது. அப்ப காலை நேரம் என்ன ஆபத்து இருக்குன்னா, அம்பு பறக்குது. இன்னைக்கு அந்த அம்பு உன்னை தொலைக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே உங்களை வீழ்த்திடணும்னு பிசாசு பிளான் போறான், தெரியுமா உங்களுக்கு? காலையிலே உங்களுடைய மனதை, உங்க எண்ணத்தை, உங்க சிந்தனையை திருப்பணும்னு பகலில் பறக்கும் அம்புன்னு போட்டிருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, அந்த பறக்கிற அம்பு. சோத்திரம், அது நம்முடைய புற கண்களுக்கு தெரியாம நிறைய அம்பு பறக்குது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், பகலில் பறக்கிற அம்பு, காலையில் அம்பு பறக்குது. உன்னை குத்தும்படி, உன்னை காயப்படுத்தும்படி, ரத்தம் வெளியே வரும்படி, உனக்கு சேத்தம் உண்டாகும்படி காலையிலே ஒரு அம்பு பறக்குது. அதுதான் காலை ஜபம் தேவை. ஜபத்தோடு ஒரு நாளை தொடங்கினா அந்த அம்பை நீங்க ஜெயிக்கலாம். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலையிலே பறக்கிற அம்பு. ஏன் 3 வேளை ஜபிக்கணும்? மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். மத்தியானம் வருது பாருங்க, அப்போ ஒரு சங்காரம் நடக்குது. உன்னை பாழாக்குற சங்காரம் எந்த நேரத்தில் நடக்குதுங்க? மதிய நேரம். சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அவ பாருங்க, அப்போ 3 வேளை ஏன் ஜபிக்கணும்? மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இருக்கிறது, உலாவுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சங்காரத்தை உண்டு பண்ண, என்னை சங்கரிக்கிற காரியம். ஏன் ராத்திரி ஜபிக்கணும்? இரவில் உண்டாகும் பயங்கரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள். இந்த கொரோனா கூட ஒரு நைட்டு தான் அது தன்னுடைய வீரியத்தை தொடங்கிச்சுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சோம் சொல்றாங்க. அது எந்த நேரத்தில் தொடங்கிச்சான்? ஒரு இரவு நேரம். அப்படித்தான் சொல்றாங்க. சோத்திரிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஒரு இரவு தொடங்கின அந்த கொரோனா தான் முழு உலகத்தையும் ஆட்டி படைச்சது. சோத்திரிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நாம் 2020 சோத்திரம் நாம அந்த நியூ இயர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த சோத்திரிக்கிறோம் சீனாவில் அன்றைக்கு முந்தின நாள் இரவு சோத்திரிக்கிறோம் அதனுடைய தாக்கம் உண்டாக தொடங்கிட்டு என்றெல்லாம் சொல்றாங்க. பாருங்க, இரவில் உண்டாகிற பயங்கரம், இரவிலே நடமாடுகிற கொள்ளை நோய். யார் வீட்டுக்குள்ள நுழையலாம், யாரை போய் பிடிக்கலாம். கொள்ளை நோய் நடமாடுதுங்களாங்க. கை கால் வச்சுக்கின்னு நம்ம நடக்கிற மாதிரி கொள்ளை நோய் நடமாடுது. ஜபம் இல்லைன்னா தப்ப முடியுமா? ஜபம் இல்லைன்னா பாதுகாக்க முடியுமா? நல்லா தாங்க படுத்தாரு, சாயங்காலம் வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாரு. திடீர்னு நைட்டு எழுந்து சோதனை இப்படி இருக்குது, இப்படி ஆச்சுன்னு சொல்றாருங்கன்னு சொல்றது காரணம் என்ன? எப்ப யாரை எது தாக்குன்னு தெரியாது. ஆனா அதற்கெல்லாம் உன்னை காப்பாற்றுகிற ஒன்றே ஒன்றுதான், 3 வேளையும் ஜபிக்கிற அந்த அனுபவம். நல்ல கையை தட்டி 3 வேளை தானியேலை போல ஜபிக்கிற அனுபவம். நமக்கு இயேசுதான் ரோல் மாடல். இயேசு 3 வேளையும் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவராக இருந்தார். மார்க் 1:35 இப்படி சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போய் அங்கே ஜெபிக்கிறார். அப்படியானால் காலை நேரம் ஜெப நேரத்தோடு அவர் ஆரம்பிக்கிறார்.
இயேசுதான் நமக்கு ரோல் மாடல், இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. அவர்தான் என்னுடைய சோத்திரிக்கிறோம் அடிச்சுவடு சோத்திரம். அவர் காலையிலே எழுந்து புறப்பட்டு மனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபிக்கிற ஒரு பழக்கம். காலையிலே ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? ஜெபத்தோடு ஒரு நாளை நீங்கள் துவக்குகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். என் ஆண்டவர் லூக்கா 6:12 அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி என்ன பண்றாருங்க? ஜெபிக்கிறார். காலையில் அவர் ஜெபம் பண்றாரு. காலை ஜெபம் பண்ணிட்டோம், அதோட நிறுத்தல. இரவில் என்ன பண்றாருங்க? ஜெபம் பண்றார், சோத்திரிக்கிறார். அப்போ காலையில இயேசு ஜெபிக்கிறார், ராத்திரியில் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். இப்ப மதியானத்துக்கு ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. அது பேதுருவில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 10:9 பாருங்க. பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில், இந்த 6ஆம் மணி நேரத்தை நான் பின்னாடி விளக்குறேன் உங்களுக்கு. பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்க மேலே போறார். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனுக்கு மிகுந்த பசி இருக்கு. பேதுருக்கு என்ன இருக்குதுங்க? மிகுந்த பசி இருக்கு. சாப்பிடவும் மனதா இருக்கிறார். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில், பேதுரு இருந்த வீட்டில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. பசிக்குது வேற பேதுருவுக்கு. ஆனால் அது 6ஆம் மணி வேளையா இருந்தது. ஆகவே சாப்பாடு நடந்து முடிகிற வரைக்கும் போய் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோன்னு மேல் மாடியில் ஜெபம் பண்ணார். இந்த நம்முடைய தமிழ் பைபிள் காலத்தில் 6ஆம் மணி நேரம்னு சொன்னா அது பகல் 12 மணின்னு அர்த்தம். கவனிக்கணும், சோதரிக்கணும். 6ஆம் மணி நேரம் என்பது பகல் 12 மணி வேலை. சோத்திரிக்கிறோம், ஆமென்னு சொல்லுங்க. அப்போ பேதுரு எப்ப ஜெபம் பண்றாருங்க? மத்தியானம் ஜெபம் பண்றாரு. எப்ப ஜெபம் பண்றாரு? மத்தியானம் சாப்பாடு டைம், பசிக்குது. ஆனா ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வோம்? சாப்பிடுவோன்னு ஜெபம் பண்றாரு. ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி பிரேயர் பண்ணாங்க பாருங்க. இத இயேசுவோடு கம்பேர் பண்றேன் பாருங்க. இப்போ பேதுரு 6ஆம் மணி நேரம் பசி இருந்தது. ஆனால் அந்த பசி நேரத்திலும் அவர் ஜெபம் பண்றாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கிறாரு. இப்ப யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசு நேரத்தை வருவோம். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், அவருக்கு டயர்ட் ஆயிட்டார், ஊழியம் செஞ்சு செஞ்சு நடந்து டயர்ட் ஆயிட்டாரு. அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய என்ன மணியா இருந்துச்சுங்க? அப்படின்னா என்ன டைம் அது? மதி 12 மணி. அடுத்த வசனத்தை பாருங்க. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி எங்க போயிட்டாங்க? சாப்பாடு டைம் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வர போனாங்களோ, இல்ல அவங்க வீட்டில் ஏதோ செஞ்ச சாப்பாட்டை எடுத்துட்டு வர போனாலே தெரியல. ஆண்டவருக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாடு வாங்க சீசல் போயிருக்கிறாங்க. ஆனா கிணற்றண்டையில் அவர் சற்று இளைப்படைந்து தான் இருக்கிறாரு. ஆனா கிணற்றண்டையிலே உட்கார்ந்திருந்தார். இப்ப என் ஜபம், என்னுடைய செய்தி என்னன்னா, பசி எடுத்த பேதுருவே சாப்பாடு ஆகிற வரைக்கும் அவர் மேல் மாடியில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் கிணத்தண்டையில் அவர் 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்தில் யாருமே இல்லை, சாப்பாடு வாங்குறதுக்கு சீசல் போயிருக்கிறாங்க. ஏசு அந்த நேரத்தில் என்ன செய்திருப்பார்னு நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கையை தட்டுங்க. மதிய நேரம் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இது வெளிப்பாட்டு செய்தி, சோத்திரம். அதுதான் நான் பேதுருடைய சப்ஜெக்டையும் இயேசுனாருடைய சப்ஜெக்டையும் பாருங்க. அப்ப 12 மணிக்கு பேதுருக்கு பசி, இங்க 12 மணிக்கு அவர் இளைப்படைந்திருக்கிறார். பேதுருக்கு அங்க சாப்பாட்டு ஆயத்தமாயிட்டு இருக்கு. சீசல் போய் அவர் சாப்பாட்டு வாங்க போயிருக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அவர் கிணற்றண்டிலே உட்கார்ந்து கொண்டு பிதாவோடு கூட பேசி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப காலையிலயும் அவர் ஜெபம் பண்றாருங்க, மதியானமும் அவர் ஜெபம் பண்றாருங்க, ராத்திரியும் அவர் ஜெபம் பண்றாரு. ஏசு அப்படி ஜெபம் பண்ணி இருப்பாரானால், பகலிலே பறக்கிற அம்புக்கு நாம் தப்ப வேண்டுமானால், மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரத்துக்கு நாம் தப்ப வேண்டுமானால், இரவிலே நடமாடுகிற கொள்ளை நோய்க்கு தப்ப வேண்டுமானால், ஒரு தேவனுடைய பிள்ளை தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். மன்னிக்கவும், தானியேல் எத்தனை வேளை ஜெபம் பண்ணாருங்க? 3 வேளை ஜெபம் பண்ணது போல
தாவீதும் 3 வேளை ஜெபம் பண்ணினார். தாவீதுடைய பிரேயரும் எப்படி இருந்துச்சுங்க? 3 வேளை ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். நான் தான் நிறைய பரிசுத்தவான்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். தாவீதின் வாழ்க்கை ஏன் ஜெயமா இருந்தது? இயேசுவின் ஊழியம் ஏன் ஜெயமா இருந்தது? அவர்கள் எல்லாரும் 3 வேளை என்ன பண்றவங்களா இருந்தாங்க? ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. சங்கீதம் 55 வசனம் 17 இப்படி சொல்லுகிறது, அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை என்ன செய்வாரு? கேட்பார். 3 டைம் சொல்றார். அந்தி என்ற ஒரு வார்த்தை, சந்தி என்ற ஒரு வார்த்தை, மதியானம் என்ற வார்த்தையை சொல்லி சொல்றாரு, இந்த 3 வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆங்கில பைபிளில் ஈவினிங் அண்ட் மார்னிங் at the noon I will pray and cry aloud and he shall hear my voice. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. காலை மதியம் இரவு நான் ஜெபிப்பேன் என்று தாவீது சொல்லாமல் சாயங்காலம் காலை இரவுன்னு ஒரு சப்ஜெக்டை கொண்டு வர்றார். இங்கிலீஷ் பைபிளில் ஈவினிங் அண்ட் மார்னிங் அப்புறம் நூன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சாயங்காலமும் காலையும் இரவும் நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்றேன்றார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் தியானிக்கிறேன், ஏன் இந்த பிரேயர் டைம்ல முதல்ல ஈவினிங்கை கொண்டு வராரு தாவீது? ஏன்னா ஒரு நாள் சாயங்காலத்தில் ஒரு பெரிய பாவத்தில் தாவீது விழுந்தான். அந்த சாயங்காலத்தை தாவீது மறக்கவே மாட்டான். நீங்க 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு நாள் அவன் எழுந்திருந்து சாயங்காலத்தில் உப்பரிக்கையில உலார்த்தி கொண்டிருந்த பொழுது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ என்ன செய்தான்? கண்டான். அங்கெல்லாம் ஒரு பெரிய பாவம் நடந்தது, விபச்சாரம் நடந்தது, கொலை நடந்தது, சாபம் உள்ள வந்துச்சு. அது தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய கரும்புள்ளியா மாறிச்சு. என்ன டைமுங்க? சாயங்கால நேரம். அதுல அவன் அடிபட்டு போயிட்டான். அந்த நாள கொஞ்ச நாள் தாவீது பாட முடியல, ஆராதிக்க முடியல, தேவனோடு உறவாடவே முடியல. 51ஆம் சங்கீதத்தில் அவர் அப்படித்தான் சொல்றாரு. அவர் உணர்ந்து அந்த சங்கீதத்தை பாடுறார். கொஞ்ச நாள் தாவீது சங்கீதம் பாடாமே இருக்கிறாரு. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், பாவம் செய்யறவன் ஜெபிக்க மாட்டான். பாவம் செய்யறவன் கர்த்தரை ஆராதிக்க முடியாது, பாட முடியாது, தடுக்கும். அதை உணர்ந்து அதிலிருந்து அவன் வெளிப்பட்டு அதுக்கு பிறகு சாயங்காலம் அவனுடைய ஜப நேரமாய் அவன் மாற்றிட்டான். எந்த நேரம் அவன் பாவத்தில் விழுந்தானோ அந்த நேரத்தை வல்லமையான ஜப நேரமா மாத்தலாம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இனி அதனாலதான் அவர் அந்த ஜபத்தை சொல்லும் போது அந்தி என்றார். அந்த வசனத்தை போடுங்க தம்பி. ஸ்தோத்திரம். அந்தி என்ன அர்த்தம்? அது சாயங்கால நேரம், அது பகல் நேரம் கூட சொல்லலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இரவு என்ன செய்யல, வரல. ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாயங்கால நேரத்தில் அவர் ஜெபம் பண்றார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் சொல்றேன், நிறைய நேரம் விசுவாசிக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் சாயங்காலம் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறான். காலையில் வேலை பிஸி தெரியாது, வேலை செஞ்சுன்னு இருக்கும், ஃபைலை பார்ப்போம், ஆஃபீஸ் வருவோம். அந்த சாயங்காலம் மயங்கும். அப்போ தான் தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத இடத்துக்கு போவோம். அங்கே போய் ஃப்ரெண்டை போய் பார்ப்போம், அங்கே போய் ஊதுவோம். இங்கே சாயங்காலம் இங்கே புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நடக்கும். சாயங்காலம் நம்ம ஆள் பீச்சில் உட்காந்து கதை போட்டுன்னு இருப்பான், சுண்டல் சாட்டுன்னு இருப்பான். தோத்திரம். சாயங்காலம் உட்காந்துக்கின்னு எங்கேயோ யார்த்தையோ அரட்டச்சுன்னு இருப்பான். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையே, உன் சாயங்கால நேரத்தை பரிசுத்த நேரமா ஜப நேரமா மாத்து. நல்ல கையை தட்டு, வாய தொற, கையை தட்டு. அதுதான் கைகூப்பி கேட்கிறேன். ஏப்பா புதன்கிழமையில என்னப்பா பண்றீங்க? வாங்கப்பா பைபிள் ஸ்டடிக்கு வாங்கப்பா. சனிக்கிழமை சாயங்காலம் வாங்க, துதி ஆராதனைக்கு வாங்கப்பான்னா தாவீது செஞ்ச மிஸ்டேக் என்னமா? ராஜாக்கள் யுத்த காலத்திற்கு யுத்தத்துக்கு போக வேண்டிய சமயம் எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவர் வீட்டு மாடியில் சுத்துறாரு. காலார நடந்து செல்ல ஆசை, மனசுக்குள் ஆசை,
அப்படின்ற மாதிரி காலையிலே அந்த சாயங்காலத்தில் உலாத்துற ஜெபிக்க வேண்டிய நேரத்தில், தேவனோடு உறவாட வேண்டிய நேரத்தில் சோத்தரிக்கிறோம். யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது எங்க போகணும்? யுத்தத்துக்கு போகணும். ஆனா இவர் எங்க சுத்தி நிற்கிறாரு? வீட்டு மாடியில சுத்தி நிற்கிறாரு. ஆலயத்தில் ஜபம் நடந்துகிட்டு இருக்கும் போது உனக்கு என்ன வீட்டில் என்ன உலாத்தல்? தேவையில்லாத ஆட்களோடு என்ன அவ்வளவு கதநாயம் பேசிக்கிட்டு நீ என்ன சாதிச்சிட போற? தேவனுடைய பிள்ளையே சோத்தரிக்கிறோம். சாயங்கால நேரத்தை ஜப நேரமா மாத்து. கண்ட சிந்தனைகள் வர நேரம் அது. அப்படியே இருட்டு வந்து சூழுகிற நேரம், உன் புத்தி சிந்தனை எல்லாம் மாறுற நேரம். அந்த நேரம் நீ கர்த்தரை சேவிக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சாயங்கால நேரத்தை ஜப நேரமா வச்சிருந்தா தெரியுங்களா? மார்க் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்க. 47ஆம் வசனம். அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அவரோ கரையில் தனிமையா இருக்கிறார். ஜனங்கள் எல்லாரையும் அனுப்பிட்டு, சீஷர்கள் எல்லாரையும் தமக்கு முன்னே போகும்படி அனுப்பிட்டு, சோத்திர கரையில் போட்டிருக்கு. தனிமையாய் சாயங்கால நேரத்தில் பிதாவோடு அசைவாடி கொண்டு உலாவி கொண்டிருக்கிறார். இயேசுடைய ரோல் மாடல் தானே நம்முடைய ரோல் மாடல். இயேசுவை தானே ரோல் மாடலா பின்பற்றி இருக்கிறோம். இயேசு எப்படி சாயங்கால நேரத்தில் ஜெபம் பண்ணினாரோ, தாவீது சாயங்கால நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணினாரோ, அதுபோல என்னுடைய ஜெப நேரத்தை தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு சஞ்சரிக்கிற. அதனால தான் 55ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனத்தில் அந்திய முதல்ல வச்சுட்டார். அவர் சந்தியை தான் முதல்ல வைக்கணும், ஆனா எதை முதல்ல வைக்கிறாரு? அந்திய முதல்ல வைக்கிறார். மாலையும் காலையும் இரவும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறார். என் சத்தத்தை அவர் கேட்பார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஈவினிங் அண்ட் மார்னிங் அண்ட் அட் நூன் ஐ வில் ப்ரே அண்ட் கிரை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய அந்த பகல்னு சொல்லலாம், அது இன்னொரு வார்த்தையில் சாயங்காலம்னு சொல்லலாம். அவர்கள் ஜெபம் பண்றாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சோத்திரிக்கிறோம், அந்தி அது மாத்திரமல்ல, சந்தி காலை நேர ஜபம். ஆமென். காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேர இந்த ஜெப தியானமே, எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இந்த ஜெப தியானமே. அந்தி சந்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். இரவு நேரத்திலும் அவர் ஜெபம் பண்ணார். இரவு நேரத்தில் நல்ல ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு படுத்தா சாத்தான் சொப்பனங்களையும் களைகளையும் விதைக்க மாட்டான். நிறைய நேரம் சாத்தான் களை விதைக்கிற நேரம் இரவு நேரம். ஜெபிக்காம இரவுக்கு போகாத.
நம்ம கோதுமையே தானே விதைச்சோம். எப்படி களை வந்துச்சு? எல்லாரும் தூங்கின பின்பு சாத்தான் வந்து கோதுமைக்கு இடையே எதை விதைச்சிட்டான்? களை விதைச்சிட்டான். தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடி படுத்த அடுத்த நிமிஷம் உன் கண்ணு மூடிடும், ஆவியானுடைய கண்ணு உனக்காக திறந்துடும். அவர் உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நீ காலையில எழும்புகிற வரைக்கும் அவருடைய ஜெபம் உனக்காக ஸ்டார்ட் ஆயிடும். உன் ஜெபம் முடித்து நீ தூங்கும் பொழுது அவர் உனக்காய் ஜெபிக்கிற ஜெபம் தொடங்கிடும். அப்போ ஆவியானவர் உனக்காக ஜெபிக்கணும்னா நீ ஜெபத்தோடு உன் இரவு படுக்கைக்கு போகணும். இப்போ இரவுல நீ ஜெபிச்சுக்கும் போது சோத்திரிக்கிறோம், அந்நிய சொப்பனம், கெட்ட சொப்பனம், மிரட்டுற சொப்பனம், மிதிக்கிற சொப்பனம், என்னை யாரோ மிதிக்கிறாங்க, நெஞ்சு மேலே மிதிக்கிறாங்க, ஐயோ இயேசுவேன்னு சொல்லனான்னு பார்த்தேன். நீ சும்மா இருக்கிற நேரத்தில் இயேசுவை சொல்லியிருந்தா அன்னைக்கே அந்த நிறைய வரப்போகுது. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறது, இயேசுவேன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் உனக்கெல்லாம் ஜெபிக்கவே கூடாது, உன்னை துரத்தி அனுப்பிடணும். சோத்திரிக்கிறோம், போனால் போதுன்னு ஜெபம் பண்ணுறது சோத்திரிக்கிறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, அதில் நான் பழகிட்டேன் பாஸ்டர் என்றார். நான் அந்த மாதிரி மிதிக்கிற நேரம் எனக்கு தெரியும், அந்த அமானுஷமான நேரம் எனக்கு தெரியும். அந்த நேரம் அப்படியே திரும்பி முதுவை காட்டுவன்றாரு. அது எனக்கு அவ்வளோ பாதிப்பு உண்டாக்காது. இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு வெட்டி தள்ளக்கூடாது. சோத்திரிக்கிறோம், பிசாசை போயிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது. அல்லேலூயா. நமக்கும் சாத்தானுக்கு சம்பந்தமே இல்லை. கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்னும் இந்த செய்தியினுடைய விவரங்களை சோத்திரிக்கிறோம், இன்னும் அடுத்த வாரங்களை நம்ம பார்க்கலாம். அதனால தான் இந்த தானியேல் பாருங்க சோத்திரிக்கிறோம், தினமும் 3 வேளை என்ன பண்ணாருங்க? ஜெபிக்க. இந்த 3 வேளையும் ஜெபிக்கிற தானியேலுக்கு தான் ஜெய வாழ்வு கிடைச்சிச்சு. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு 3 நேரம் ஜெபம் பண்ணார். தானியேல் 3, தாவீது என்ன செஞ்சாருங்க? 3 நேரம் ஜெபம் பண்ணார். நான் ஏன் 3 நேரம் ஜெபிக்கணும்? பகலில் பறக்கிற அம்புக்கு நான் தப்ப, மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரத்துக்கு நான் தப்ப, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கிற அம்புக்கு. கையை வைத்து சொல்லுங்க, பகலில் பறக்கிற அம்புக்கு நான் தப்ப வேண்டுமானால், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நான் தப்ப வேண்டுமானால், இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும், இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் நாங்கள் தப்பி காப்பாற்றப்பட வேண்டுமானால், நாங்கள் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிருபைகளுக்கு தாரும் என்று சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?